தமிழகத்தில் திமுக அரசின் சாதனைகளை விளக்கி குடுகுடுப்பைக்காரன் வேடத்தில் தலைமை கழக பேச்சாளர் பிரச்சாரம் செய்துள்ளார். இந்திராநகர் மக்களின் நீண்ட நாள் கோரிக்கையான வீட்டுமனை பட்டா 5 நாளில் கிடைக்க உள்ளதாக ஜக்கம்மா சொல்வதாக நூதன பிரச்சாரத்தில் ஈடுபட்டுள்ளனர். மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை இந்திராநகரில் திமுக தலைமை கழக பேச்சாளர் சேலம் கோவிந்தன் குடுகுடுப்பைக்காரன் வேடம் அணிந்து திமுக அரசின் சாதனைகளை விளக்கி பிரச்சாரம் மேற்கொண்டார். நகர்மன்ற தலைவர் செல்வராஜ் மற்றும் திமுக கட்சி நிர்வாகிகள் முன்னிலையில் இந்திராநகரில் பிரச்சாரம் மேற்கொண்ட கோவிந்தன், பல ஆண்டுகளாக பட்டா கேட்டு மனு அளித்து காத்திருக்கும் இந்திராநகர் பொதுமக்களுக்கு இன்னும் 5 நாட்களில் அரசு வீட்டுமனை பட்டா வழங்க உள்ளதாக ஜக்கம்மா சொல்றா என்று குடுகுடுப்பை அடித்து பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். மேலும் மகளிர் உரிமை திட்டம், காலை உணவு திட்டம் உள்ளிட்ட திமுக அரசின் சாதனை திட்டங்கள் கிடைத்ததா என்று பெண்கள், குழந்தைகளிடம் கேட்டு 2026 தேர்தலில் மீண்டும் ஸ்டாலினை முதல்வராக தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று ஜக்கம்மா சொல்வதாக குடுகுடுப்பை அடித்து நூதன பிரச்சாரத்தில் ஈடுபட்டது பொதுமக்களை வியப்பில் ஆழ்த்தியது.